சூறாவில் முதல் வசனம். இதில் என்ன சொல்கிறோன்னா, மனிதர்களே, வானம் பூமி ஆகிய அனைத்தின் ஆட்சி எவன் கையில் இருக்கிறதோ அவன் இங்கே பாக்கியமுடன். அவன் பூமியை வானம் பூமியிலே அழிக்கவும் ஆக்கவும் அவன் விரும்பியவாறு அவைகளை செய்யவும் அனைத்தின் மீது ஆற்றல் உடையவன். அப்படின்னா நம்மளை எந்த நிலையிலேயே நம்மளை எப்படி படைக்கிறானோ அவன் அவன் நினச்சவாறு எப்படின்னாலும் நம்மளை ஆக்க முடியும். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தபாரக்கல்லதி எதியில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷெயின் கதி நில்லதி ஹலக்கல் மவுத் ஹயாத்த எப்லுக்கும் ஐயுக்கும் ஆசனு அமலன் வஹுவ அசீதுல் ஹஃபீர் அஜீதுல் ஹஃபூர். உங்களில் மிக தூய்மையான அமல் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கின்றான். அவன் அனைவரையும் மிகத்தவன், மிக மன்னிப்புடையவன். அவன் என்ன சொல்கிறான்ல, நம்மளை எந்த நிலையிலும் எப்படி வேணாலும் நம்மளை படைச்சி அவன் எந்த நிலையிலையும் நம்மளுக்கு கிருபை செய்கிறான். கிருபை செஞ்சு நம்மளுக்கு மன்னிப்பையும் கொடுக்குறான். அவனை வணங்குறதுக்கு நம்மளுக்கு என்ன அழகான முறையில் அவனை வணங்கி அவனுடைய அன்பையும் அருளையும் இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் பெறுவோம்.